Daily. Taste the Daily. நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதன் எதிரொலியால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் எத்தனை துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? விரிவான விவரங்களை வழங்கல. வணக்கம். திருநெல்வேலி கீழ்நிலக்கம் பகுதியை சேர்ந்த மாயாண்டி என்பவர் கடந்த 20ஆம் தேதி நெல்லை கோர்ட்டுக்கு வழக்கு ஒன்று ஆகிறவராக வந்திருந்தார். அப்போது அங்கு இந்த கும்பல் சரமாரியாக வெற்றி கொலைக்கிறது. இந்த கொலை தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளம் கைதான நிலையில் சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் தாமாக முன் வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொண்டனர். அப்போது கோர்ட்டுகளில் நிரந்தர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யும் வரை இடைக்காலமாக மாவட்டங்கள் தோறும் கோர்ட்டுகளில் சுற்றியுள்ள முக்கியமான இடங்களில் தேவையான எண்ணிக்கையில் ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற உத்தரவில் எடுத்தது. இதையடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வகை கோர்ட்டுகளின் பாதுகாப்பை பலப்படுத்துவது துப்பாக்கி ஏந்திய போலீசாரை பாதுகாப்பு நிறுத்த வேண்டும் என டிஜிபி சங்கர் ஜீவன் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி திருநெல்வேலி பாளையங்கோட்டை திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ள நெல்லை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று முதல் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்துவது. அங்கு மொத்தம் 3 நுழைவாயில் உள்ளது. அதில் அனைத்திலும் அதிநவீன துப்பாக்கிகளுடன் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கமாக நீதிமன்றத்தில் 10 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். மாநகர போலீஸ் கமிஷனர் ரூபேஷ்குமார் மீனா உத்தரவின் பேரில் இன்று முதல் ஒவ்வொரு நுழைவாயிலும் முன்பு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் 4 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். மேலும் மாநகர பகுதியில் கூடுதலாக 3 சோதனை சாவடியும் அமைக்கப்பட்டுள்ளது. கோட்டை சுற்றிலும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் விதமாகவும் ராஜகோபாலபுரம், பொட்டல் விளக்கு, சீனிவாச மேம்பாலம் ஆகிய 3 இடங்களில் சோதனை சாவடி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்றத்தை சுற்றியுள்ள சாலைகளில் 5 மோட்டார் சைக்கிளில் போலீசார் ரோந்து சுற்றி வர உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளில் ஈடுபடும் போலீசார் சுழற்சி மொழி ஈடுபடுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நெல்லை மாவட்ட நீதிமன்றம் விடுமுறை என்றாலும் போலீசார் இன்று காலை முதலே தங்களது பணிகளை தொடங்கிவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.